இந்த ஊர்ல தானே பிறந்தா. அது அப்ப பிறந்தவங்களும் தெரியலடி. பார்த்து அது வந்து இது தூதுவளை இருக்கு. ஆமா, நீங்க பழைய நண்பர்களோட ஒன்று சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு. என் ஃப்ரெண்டு ராதிகா அப்புறம் இளமதி எல்லாம் அவங்க ஊருக்கு தான் மருதாணி பறிக்க இன்னைக்கு வந்திருக்கோம். எங்கள் அக்கா நாங்கள் எல்லாம் ஒரே ஜாலியாக பேசிக்கிட்டே மருதாணி பறிக்கிறோம். இந்த வீடியோ வந்தோடனே என் வீட்டுக்காரத்தை காமிக்கணும். நானும் யூடியூப் சேனலில் வந்து காமிக்கணும். பேரையே வச்சு காமிச்சிருக்கேன். ஒரு ஆள் போய் உள்ள மறையத்த பாரு. இளமதியை நேரா பாத்துருக்காங்களா முன்னாடி? அப்புறம் தெரியாதா? பாத்துருக்கலாமா? யார? இளமதியை கல்யாண புதுசுல பார்த்ததே ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நீ வந்து வெயிட் பண்ணி இருக்க மாட்டேன். பக்கத்துல போய் வருவாத. இல்ல மீட் பண்ணது இல்லையா? அங்கிட்டு போங்க, நான் அங்கிட்டு போறேன். கல்யாண புதுசுல நாங்க ரெண்டு பேரும் இறங்கி ஓடியாரலையா? ஆமா ஆமா, மறந்துட்டியா நீ எல்லாத்தையும்? மறக்கலாம். எங்க ஓடியாதீங்க ரெண்டு பேரும்? எங்களை பாக்குறதுக்கு அவங்க கீழ நிப்பாங்க, வேற மேல வர மாட்டாங்க. நாங்க தான் கீழ இறங்கி வரணும் இவங்கள பாக்க. கடக்கா கடையில இருக்குறதா. இத காய வச்சு அரை பொடி பண்ணி குடுக்கணும். ஆனா அந்த மருதானை நல்லா செவரும் தெரியுமா? நல்லா செவரும் இந்த மருதானை. நீங்க வந்து இங்க எல்லாம் பறிப்பீங்க? இங்கதான் பறிப்போண்டி. பறிச்சுட்டு அந்த கொள்ளக்காரன்ட்ட துரத்திக்கிட்டே ஒரு கலவரி பவர்லாம் இல்ல மண்டையை போட்டாரு. சரி, மருதாணி பறிக்கிறதுக்காக பறிக்க மாட்டோம். இளநீ பறிப்போமா? நிறைய கொய்யா பழம்லாம் காய்ச்சிருக்கு, அதெல்லாம் பறிப்போம். தண்ணி நிறைய போகும். அப்படி வரப்போ நீ போன் பண்ண எனக்கு வர்றேன். யாருனியா இது போன வருஷம் வந்து திரும்ப போன் வாங்கிட்டாங்க. போன் பாவாவளி ரொம்ப போன் பண்ணி சொன்னால வாங்கி தரேன்னு சொல்லிச்சு எருமை. வாய் விட்டு சிரிங்கள், நோய் விட்டு போகலாம். எல்லாம் சிரிங்க நல்லா. இன்னைக்கு மாமலா நான் சிரிச்சே பழனாங்களா? நான் பேசுற வச்சு நம்ம கடையும் சிரிக்கும். இப்போ வந்து நான் சிரிச்சே பழனா குடோன்ல மாட்டிக்கிட்டு நான் போயிட்டு பாரு இந்த வீடியோ. போன் பண்ணி சொல்லிட வேண்டியனா, ஏங்க வீடியோ வருது பாருங்க, அதுல நான் வரணும். எங்கடி பிச்சைக்காரி நிஜமா நீ யாருன்னு கேட்டது? அமலா கல்யாணத்துக்கு வந்திருக்கா, அமலா வீட்டுக்கு அங்க வந்திருக்கானா? வரும்பொழுது என்னையும் அகல்யாவையும் டாட்டாயிஸ்ல புடிச்சு போட்டு வந்தோம். அவ கண்டுக்கவே நிக்கிறாளே வந்தோம். ஆமாண்டி. எவ்வளோ மல்லிப்பூ இருக்கு உங்க வீட்டில்? மல்லிப்பூ வீட்டில் தலையில தலையை நோட் பண்ணி ஏற்றிரியா? தலையிலையா? சும்மா முடி கொட்டி விடுறதியா? முடி கொட்டி இளமைக்கு முடி நிறைய இருப்பாமா அவ்வளோ தூரம். திருப்பு நீ மனசு தேத்திக்கிறோம். இவ்வளோ முடி அவளு உன் கண்ணு எனக்கு முடியா கொட்டி போயிட்டு. முடி கொட்டி போயிட்டு சும்மா சொல்லாத. என்னமோ நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு. என்னமோ நிறைய சொல்றேன். அவளு நீ பவுடர் கூட எனக்கு ஹேர் ஆயில் கரண்டி. எங்க ஹேர் ஆயில் போடுறது இல்லை மகனே. நானும் தான் போடுறேன். அப்புறம் உனக்கு முடி நான் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறேன். நான் முடி கொட்டுது இருக்கு. அப்ப மாத்திரை சாப்பிட்டா முடி வளராதா? மாத்திரை சாப்பிட்டா முடி வளராதா? அந்த ஹேர் ஆயில் மேலே இருக்கு பாரு. அப்படியே இல்லை இல்லை இல்லை.
அரை சாக்க பறிச்சாச்சு. அந்த மாவு எதுவும் போட மாவு மாதிரி எதுவும் போட முடியாது. புண்ணாக்கு போட்டால் வரும். போட்டோம்னா மறந்துட்டு வந்துட்டாங்க. புண்ணாக்கு போட்டோம்னா அந்த புண்ணாக்கு வாசத்துக்கு வரும். வாசத்துக்கு வரும். போட்டு பிடிச்சேன் போடலை. புண்ணாக்கு தான் அது இந்த வாசத்துக்கு வரும். இல்லை இல்லை சாயந்தரம் நேரம் கொஞ்சம் பிடிக்கும். சாயந்தரம் நேரம் வரும். ஒரு 4 மணி 5 மணிலேருந்து 7 மணிலேருந்து போட்டோம்னா நல்லா மீன் வரும். சாயந்தரம் தான். சரி பாருங்க, ஏதோ ஒரு குழம்புக்கு ஆரம்பிச்சுன்னா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி பார்க்கலாம், அடுத்த டைம் பார்க்கலாம். ஒரு சாக்கு வரிசைக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கள் அண்ணன் வர்றான், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு வந்து மருதாணி பறிச்சாச்சு. நல்லா பறித்து கொண்டு வந்தாச்சு. பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். அண்ணன் வந்து நாங்கள் மணி ஒரு 2 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறோம். இளமதிக்கும் ராதிகாவுக்கும் அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. எங்கள் அக்கா வந்து சாய்பாபா கோயிலுக்காக விரதம் இருக்கு. அதனால எங்கள் அக்கா நான்வெஜ் சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு இருக்காங்க. இல்லை, கோயிலுக்காக விரதம் இருக்காது. வீட்டில் போய் விரதம் பிடிக்கும். நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் லஞ்சுக்கு. நாங்கள் வீட்டுக்கு நம்மளாம் இருக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு மேலே அவ்வளோதான். சொல்லாத கம்மி. சரி, நம்ம எனக்கு சொல்லலை. அப்புறம் நம்மளால ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, சொல்லுவாங்க.